என்னைக்காவது நீங்க நம்ம வீட்ல இருக்கிற கதவு, நம்ம செவுத்துல மாட்டியிருக்கிற வால் கிளாக், அதுக்கப்புறம் பீட்சா ஸ்லைசஸ் இது எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை ஷோ பண்றத பார்த்திருக்கீங்களா? வெல்கம் டு லேர்ன் வித் ஆதித், வேர் கியூரியாசிட்டி மீட்ஸ் கிளாரிட்டி. ஒரு ஆங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ரெண்டு லைன்ஸ் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகும்போது தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேரு வெர்டெக்ஸ். அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல ரெண்டு லைன் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அதுக்கு பேரு ஆர்ம் ஆஃப் த ஆங்கிள். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த வெர்டெக்ஸை ஷோல்டரா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க ஷோல்டர்ல கனெக்ட் ஆயிருக்கிறது எது? உங்களோட ஆர்ம் தான். ஸோ ஆர்ம் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம கதவு எப்படி ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம கதவு நார்மலா மூடி இருக்கு. இப்போ அதை நான் கொஞ்சம் தூரம் திறக்கிறேன். திறந்ததுக்கு அப்புறம் கதவோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் கதவு இப்போ இருக்கிற பொசிஷனுக்கும் நடுவில் ஒரு ரொட்டேஷன் நடந்திருக்கும். அந்த ரொட்டேஷன் தான் ஆங்கிள். நம்ம வால் கிளாக்ல மணி 12 இருக்கும்போது அதோட சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 12 கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ 12க்கு அப்புறம் மணி 1 ஆகுது. 1 ஆகும்போது சின்ன முள்ளு 1லையும் பெரிய முள்ளு 12லையும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி முள்ளு நகர நகர ஒவ்வொரு ஆங்கிளா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். இந்த வால் கிளாக் எக்ஸாம்பிள்ல வெர்டெக்ஸ் எது, ஆர்ம்ஸ் எது? இப்போ ஒரு பீட்சா ஸ்லைஸை எடுத்துப்போம். ஒவ்வொரு பீட்சா ஸ்லைஸுமே ஒவ்வொரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும். அந்த பீட்சாவோட டிப்பு தான் வெர்டெக்ஸ். அந்த டிப்ல இருந்து ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுல, அதுதான் ஆர்ம் ஆஃப் த ஆங்கிள். ஃபைனலா உங்க அசைன்மெண்ட்ஸோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.